2000 ஆண்டுகளுக்கு முன்பானே அசுரராஜா ஹிரண்யகசிபு மிகவும் பெருமையுடன் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னை எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவன் மகன் பிரஹல்லாதன் பகவான் விஷ்ணு மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவன். இதை ஹிரண்யகசிபு சகிக்க முடியாமல் பிரஹல்லாதனை பல வழிகளில் கொல்ல முயன்றார். ஒருநாள் கோபத்தில் ஹிரண்யகசிபு, உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். பிரஹல்லாதன், அவர் எங்கும் இருக்கிறார் என்றான். அதற்கு ஹிரண்யகசிபு அரண்மனையில் இருந்த தூணை காட்டி, இதிலும் இருக்கிறானா என்று கேட்டான். உடனே தூணை உடைத்தான். அந்த நேரத்தில் தூணிலிருந்து அரியமான உருவத்தில் ஸ்ரீ நரசிம்மர் தோன்றினார். அவர் மனிதனும் சிங்கமும் சேர்ந்த வடிவம் கொண்டவர். அவர் ஹிரண்யகசிபுவை மாலை நேரத்தில் வாசலில் அமர்ந்து தனது நகங்களால் கொன்றார். இதனால் பிரஹல்லாதனின் பக்தி வெற்றி பெற்றது. இந்தக் கதை நமக்கு உண்மையான பக்தி எப்போதும் காப்பாற்றும் என்பதை உணர்த்துகிறது. தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நன்மை இறுதியில் வெற்றி பெறும்.